சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனைவருடைய கவனத்தையும் திசை திருப்பியிருக்கும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தின் முதல் புள்ளி எங்கிருந்து தொடங்கியது? தற்போது பார்க்கலாம். சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறையில் மூத்த பேராசிரியராக பணிபுரிபவர் ஆழ்வார்பேட்டையைச் சேர்ந்த மருத்துவர் சுதீர். புரசைவாக்கத்தைச் சேர்ந்த காமராஜ் ஜெயின் என்ற கந்துவட்டுக்காரரிடம் அவர் 20 லட்சம் ரூபாய் வாங்கியதாக கூறப்படுகிறது. வட்டியுடன் சேர்த்து 28 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகும் 40 லட்சம் ரூபாய் கேட்டு மருத்துவர் சுதீரை கந்துவட்டி காமராஜ் ஜெயின் மிரட்டியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான மருத்துவர் சுதீர் காவல்துறை நீதிமன்றத்தின் படி ஏறியும் நியாயம் கிடைக்கவில்லை. இந்நிலையில் பணம் வாங்கிய போது மருத்துவர் சுதீர் கொடுத்த வெற்று காசோலைகளையும் உத்தரவாத பத்திரங்களையும் கந்துவட்டி காமராஜ் ஜெயின் பயன்படுத்தியுள்ளார். லக்னோவில் இருக்கும் தனது கூட்டாளிகளிடம் அந்த ஆவணங்களை கொடுத்து அதன் அடிப்படையில் மேலும் சில போலி ஆவணங்களை தயாரித்து 1 கோடி ரூபாய் கடன் பெற்று திருப்பி செலுத்தாமல் இருப்பதாக மருத்துவர் சுதீருக்கு எதிராக சதி வலையை பின்னினார் காமராஜ் ஜெயின். இது குறித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த லக்னோ போலீஸ் சென்னை வந்து மருத்துவர் சுதீரை அதிரடியாக கைது செய்து அழைத்து சென்றது. இதையடுத்துதான் போலி வழக்கில் மருத்துவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மருத்துவர் சங்கத்தினர் போராட்டத்தில் குதித்தனர். கந்துவட்டி காமராஜ் ஜெயின் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், மணிப்பூர் மாநில ஆளுநர் நஜ்மா ஹெப்துல்லா உள்ளிட்டோருடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால்தான் லக்னோ சிறையில் இருக்கும் மருத்துவர் சுதீரை வெளியில் எடுக்க முடியவில்லை என்று போராட்டத்தில் குதித்திருக்கும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ சங்கங்களின் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஜி. பாலமுருகன்.